ஆண்டி அங்க பாருங்க. என்ன இது புதுசா இருக்கு? கல்யாணமா இத்தனை நாள்ல இவங்க 2 பேரும் இவ்வளவு சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்லையே. ஐஸ்வர்யா, எங்க 2 பேரும் காலையிலே கிளம்பிட்டீங்க? கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம் ஆண்டி. கோயிலுக்கா? நல்ல விஷயம்தான். ஆமா, என்ன இன்னைக்கு திடீர்னு கோயிலுக்கு கிளம்பிட்டீங்க? என்ன விசேஷம்? சித்தி, ஏதாவது விசேஷமா இருந்தா தான் கோயிலுக்கு போவாங்களா? நாங்க போனாலே விசேஷம் தான். இல்ல ஐசு? சி போ அருண், உனக்கு விவசாயே இல்ல. சரி வா போலாம், வா போலாம். அத்தை, பார்வதி ஐஸ்வர்யா அக்காவை ஏதோ ஜாடையில பேசிக்கிட்டாங்க. ஆனா அது என்னன்னு சரியா புரியவே இல்லையா அத்தை? எனக்கு கூட அரைகுறையா தான் ஆண்டி புரிஞ்சுது. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? நல்லாவே புரிஞ்சது மித்ரா. புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுதா ஆண்டி? ஐஸ்வர்யாவும் சமையல்காரியும் என்ன பேசிக்கிட்டாங்க? என் யூகம் சரியா இருந்தா உனக்கு தான் பிரச்சனை. என்ன ஆண்டி சொல்றீங்க? எனக்கு என்ன பிரச்சனை? ஐஸ்வர்யாவும் அருணும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழ ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னத்த சொல்றீங்க? அருண் மாமாவும் ஐஸ்வர்யா அக்காவும் புருஷன் பொண்டாட்டியா வாழலையா? இது வரைக்கும் இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே ஐஸ்வர்யாவை அருணுக்கு சுத்தமா பிடிக்காது. அகிலாண்டேஸ்வரியோட கட்டாயத்துக்காக தான் ஐஸ்வர்யா கழுத்துல அருண் தாலி கட்டினான். அன்னைக்கு இந்த ஐஸ்வர்யா தூக்க மாத்திரை சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனாங்கல்ல, அதுக்கப்புறம் தான் அருணுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் நடுவில் சமாதானம் நடந்திருக்கணும். இதையெல்லாம் செஞ்சு வச்சது அந்த முந்திரி குட்ட சமையல்காரியா தான் இருக்கணும். அன்னைக்கு லேபர் ஒருத்த அவன் குழந்தைய கொண்டு வந்து அகிலா கிட்ட கொடுத்து பேர் வைக்க சொன்னப்போ அகிலா குழந்தைய தூக்கி கொஞ்சிட்டு அருண் ஐஸ்வர்யாவை பார்த்து, குழந்தைய தூக்கி கொஞ்சும் போது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, அதே சந்தோஷத்தை நீங்க 2 பேரும் எனக்கு சீக்கிரமே தருவீங்கன்னு நம்புறேன்னு சொன்னா. நடந்ததெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா அந்த ஓட்டல்காரி குழந்தை பெத்துக்க ரெடி ஆயிட்டான்னு தான் தோணுது. ஐஸ்வர்யா மட்டும் குழந்தை பெத்துட்டான்னா இந்த குடும்பத்துக்கு மூத்த வாரிசை பெத்து கொடுத்த பெருமை அவளுக்கு போய் சேர்ந்துடும். இன்னும் முறையா தாலி கட்டி மருமகளா ஆகாம இருக்கிற நீ இன்னும் டம்மி ஆயிடுவ மித்ரா. இவ குழந்தை பெத்துக்க கூடாது ஆண்டி. இவள குழந்தை பெத்துக்கவும் நான் விட மாட்டேன். அடிச்சுக்கிட்டு சாவுங்கடி. மார்னிங் மா. மார்னிங். குட் மார்னிங் ஆதி. குட் மார்னிங். குட் மார்னிங் ஷாம். பெரியயா, உங்களுக்கு டீ எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல வேணாம் பார்வதி. அண்ணா உங்களுக்கு? இல்லம்மா வேண்டாம்மா.
என்ன அது? இந்த அனுமார் ஏதோ ஆதிய பார்த்து அகிலா கிட்ட சொல்லுன்னு ஜாட காமிக்கிறா. ஆதி என்னமோ சொல்ல தயங்குறா. என்னவா இருக்கும்? சொல்லாது. மா ம் என்ன ஆதி? நீங்க ஒரு விஷயத்துக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுக்கணுமா? என்ன விஷயத்துக்காக ஆதி அகிலா கிட்ட பர்மிஷன் கேக்குறா? ஒருவேளை இந்த சமையல்காரிய காதலிக்கிற விஷயத்த அகிலா கிட்ட சொல்லி பர்மிஷன் கேட்பானோ? நீ இப்படி தயக்கத்தோட என்கிட்ட பெர்மிஷன் கேக்குறத பார்த்தா விஷயம் ஏதோ பெருசா இருக்கும் போல இருக்காதி? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. இது சாதாரணமாக நடக்கிற விஷயம்தான். ஆனால் இதில் உங்கள் விருப்பம் ரொம்ப முக்கியமா. அதனால தான் உங்கள் பெர்மிஷனை கேட்குறேன். ஆமா ஆண்டி, நீங்க மட்டும் மனசு வச்சா போதும், ரொம்ப சிறப்பா நடத்தி முடிச்சிடலாம். இவனுங்க கொடுக்கற பில்டப்ப பார்த்தா கண்டிப்பா ஆதி லவ் மேட்டர் தான் இருக்க போகுது. அகிலா ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? கண்டிப்பா அதிரடிதான். உங்க அம்மாவை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே ஆதி. உங்க அம்மா எதை விரும்புவாங்க எதை விரும்ப மாட்டாங்கன்னு நீ தான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கே. அப்புறம் எதுக்கு பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்க? பெரிய அண்டர்ஸ்டாண்டிங். ஆதிக்கு மனசுல ஏதோ குழப்பம் வந்ததுனாலதான் என்கிட்ட பெர்மிஷன் கேக்குறான்னு நினைக்கிறேன். ஆமா ஆண்டி, கரெக்டா சொல்லிட்டீங்க. என்ன விஷயம் ஆதி? விஷயத்த சொல்லு. பனிமலையா இருக்கிற அகிலா ஆதி சொல்றத கேட்டு எரிமலையா வெடிக்க போறா. சொல்லு 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 ஆதி. அது வேற ஒன்றும் இல்லைம்மா. நீங்கள் ராஜ்யசபா எம்பி ஆனதுக்கு நேர்லையும் ஃபோன்லையும் நிறைய பேர் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருப்பாங்கல்லம்மா. ஆமா. என்ன இவன் லவ் மேட்டர் ஓபன் பண்ணுவான்னு பார்த்தா திடீர்னு அகிலா எம்பி ஆனதை பத்தி பேசிட்டு இருக்கா. வாழ்த்து தெரிவிச்சவங்க தெரிவிக்காதவங்க நம்ம பிசினஸ் சர்க்கிளில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிடலாமா? பார்ட்டியா? பார்ட்டியா? பார்ட்டிலாம் ஒன்றும் வேண்டாம் ஆதி. ஆதி சொல்றதும் சரிதான் அகிலா. பதவி கிடைச்சதுக்காக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்றது ஃபார்மாலிட்டிஸ் தானே. அதையே வேண்டான்னு சொல்ற? நான் எம்பி ஆனதே சில பேருக்கு உறுத்தலா இருக்கு. நம்மளத்தான் சொல்றா. இந்த மாதிரி பார்ட்டி எல்லாம் தேவையா? அதான் யோசிக்கிறேன். நல்ல விஷயம்தான். அந்த சில பேரை விட்டு தள்ளுங்கம்மா. நீங்கள் எம்பி ஆனதில் பல பேருக்கு சந்தோஷம். அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு சந்தோஷப்படுத்தணும். அதுக்காக தான் நான் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்கிறேன். கொண்டாட்டம். வேண்டான்னு சொல்லாத அகிலா, சம்மதம் சொல்லு. ஆமா ஆண்டி, பார்ட்டிக்கு சம்மதம் சொல்லுங்க ஆண்டி. சம்மதம் சொல்லுங்கம்மா. ஓகே, பார்ட்டிக்கு நான் சம்மதிக்கிறேன். சம்மதிச்சிட்டியா? தேங்க்ஸ்மா. பார்ட்டிக்கான எல்லா ஏற்பாடையும் நான் பார்த்துக்கிறேன். போலாம். போலாம்.
எதுவும் சரியில்லையே. இப்ப எதுக்காக இந்த பார்ட்டி? அகிலா மறுக்க ஆதி பார்ட்டிக்கு ஆசைப்படுறானா? நம்ம பிசினஸ் சர்க்கிளில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிடலாமா? என்ன ஆண்டி ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஆதி ஏற்பாடு பண்ணிருக்கிற இந்த பார்ட்டில ஏதாவது செஞ்சு அகிலாண்டீஸ்வரிக்கு அவமானத்தை ஏற்படுத்தலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இந்த பார்ட்டி நல்லபடியா நடக்க கூடாது. இதுல அகிலாண்டேஸ்வரி பெருசா அவமானப்படணும். எதையாவது செஞ்சு அங்க ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்கணும்னு வெறி இருக்கத்தான் செய்யுது. ஆனா இப்ப என் யோசனை அதை பத்தி இல்ல. ஆதி எதுக்காக திடீர்னு இப்படி ஒரு பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணணும்? இதுல வேற என்னமோ விஷயம் இருக்குன்னு என் மனசுக்கு தோணுது மித்ரா. அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அம்மாவுக்கு பதவி கிடைச்சத மகன் செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சு பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. இதுல உங்களுக்கு என்ன ஆண்டி சந்தேகம்? அதானே பெரியத்த எம்பி ஆனதுல எனக்கு கூட சந்தோஷம் தான். அப்ப ஆதிமமாக்கு சந்தோஷம் இருக்காதா? அந்த சந்தோஷத்தை அவர் கொண்டாட கூடாதா? பார்ட்டினால உனக்கு கொண்டாட்டம் தானே, அப்பதானே வகை வகையா தின்னு கொட்டலாம். தின்னி மித்ரா. மித்ரா, ஆதிக்கு இந்த ஆடம்பரம் பார்ட்டி இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அவன் எப்பவும் அதெல்லாம் விரும்பினதும் இல்ல. அப்படிப்பட்ட ஆதி பார்ட்டி வேணான்னு சொன்ன அகிலாவை சம்மதிக்க வச்சு இந்த பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்கான்னா இதுல என்னமோ காரணம் இருக்கு. அகிலாண்டீஸ்வரிக்கும் மத்தவங்களுக்கும் மட்டும்தான் இது அகிலாவுக்கு எம்பி பதவி கிடைச்சதுக்கான பார்ட்டி. ஆனா ஆதிய பொறுத்த வரைக்கும் இது அவங்க அம்மாவுக்கு எம்பி பதவி கிடைச்சதுக்கான பார்ட்டி மட்டும் இல்ல, வேற ஏதோ ஒரு கொண்டாட்டத்துக்கான பார்ட்டி. அப்போ இது வேற எதுக்கான பார்ட்டியா இருக்கும் அத்தை? எனக்கு என்னமோ ஏதோ ஒரு வகையில இந்த பார்ட்டிக்கும் அந்த சமையல்காரிக்கும் சம்பந்தம் இருக்குன்னு தான் தோணுது. என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆமா மித்ரா, அன்னைக்கு ஆதி நம்ம எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கற மாதிரி சஸ்பென்ஸ் வச்சு அந்த சமையல்காரி பிறந்த நாளை கொண்டாடின மாதிரி இந்த பார்ட்டிலையும் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இருக்கலாம் ஆண்டி. ஆனா அது என்னங்கறத நம்ம கண்டுபிடிக்கணுமே. கண்டுபிடிக்கிறேன். இந்த பார்ட்டியை வச்சு அந்த சமையல்காரிக்கு சமாதி கட்டுறேன். என்ன மாமா சொல்றீங்க? நமக்கு ரிசப்ஷன் நடக்க போதா? ஆமா, நம்ம கல்யாணத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ரிசப்ஷன் நடக்கல, தாலி கட்டினதுக்கு அப்புறமும் நடக்கல. அதான் நமக்கு ரிசப்ஷன் நடக்கிற மாதிரியே இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கு. அம்மாக்கு பதவி கிடைச்சதுக்காக அவங்கள பாராட்டினவங்களுக்கு பார்ட்டி கொடுக்கலாம்னு சொல்லி அம்மா கிட்ட பார்ட்டிக்கு சம்மதம் வாங்கிட்டு இப்போ நமக்கு ரிசப்ஷன் நடக்கும்னு சொல்றீங்க? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு மாமா. நீ ஒன்றும் பயப்படாத. எப்படி அம்மாக்கு தெரியாம நம்ம கல்யாணம் நடந்துச்சோ அதே மாதிரி அம்மாக்கு முன்னாடி அம்மாக்கு தெரியாம நம்ம ரிசப்ஷன் நடக்கும். அம்மாவுக்கும் மற்றவங்களுக்கும் நான் சொன்ன மாதிரி பார்ட்டி நடக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் நமக்கு மட்டும் ரிசப்ஷன் நடக்கும். அதுக்கான ஏற்பாடுலாம் நான் அருண் ஷாம் கிட்ட சொல்லி ரெடி பண்ண போறேன். வேணாம் மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ எதுக்கும் பயப்படாத, நான் தான் இருக்கேன்ல. நீ பார்ட்டியில் இல்லை ரிசப்ஷனில் கட்டுறதுக்காக நான் உனக்கு ரிச்சாக ஒரு புடவை எடுத்து கொடுக்குறேன். நீ அதை கட்டிட்டு வந்து நில்லு. என்னது புடவையா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாமா. ஏற்கனவே நீங்க வாங்கி கொடுத்த புடவையால வீட்ல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா? அதை நான் மறக்கல. போன தடவை உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் புடவை வாங்கி கொடுத்ததால தான் பிரச்சனையாச்சு. இந்த வாட்டி உங்கள் அப்பா கையாலேயே உங்ககிட்ட நான் புடவையை கொடுக்க வைக்கிறேன். அப்போ நீ வாங்கிப்பல, அப்போ எந்த பிரச்சனையும் வராது. என்ன சொல்றீங்க மாமா? எங்க அப்பா கையால புடவை கொடுக்க வைக்க போறீங்களா? அது எப்படி முடியும்? நீ பொறுத்திருந்து பாரு.
நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு. ஓய், என்ன வச்சுக்கணும் வாங்கம்மா பார்க்குற? ஏன் வீட்டுக்காரர நான் பார்க்காம வேற எவ பாப்பா? ஏன் நான் உங்களை பார்க்க கூடாதா? இம்மா தாயே, நான் உன்னை பார்க்க வேண்டாம்னு சொல்ல, ஏன் பார்த்தேன்னு தான் கேட்டேன். ஒரு பொண்டாட்டி புருஷனை பாக்குறான்னா அதுக்கு 1000 காரணம் இருக்கும். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது மாமா. நேரமாச்சு, வாங்க போலாம். நீ 1000 காரணம் சொல்ல வேண்டாம். ஏய், 1 2 சரி, ஒரே ஒரு காரணம் சொல்ல. இன்னைக்கு வேண்டாம், நான் நாளைக்கு சொல்றேன். நின்னு சொல்லிட்டு போ. முடியாது, நாளைக்கு சொல்றேன் மாமா. அப்பாடா, அகிலாவோட பார்ட்டியில கட்டிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான சாரி செலக்ட் பண்ணியாச்சு. பார்ட்டியில நம்ம கட்டி இருக்கிற சாரிய பார்த்து அகிலாண்டீஸ்வரி ஆசைப்பட்டு எங்க பர்ச்சேஸ் பண்ணன்னு கேட்கணும். அன்னோன் நம்பர்னு இருக்கு. யாருன்னு தெரியலையே. ஹலோ 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 ஹலோ, யார் பேசுறது? யாருன்னு தெரியலையா? உங்க வாய்ஸ் எனக்கு சரியா கேட்கல. ஹலோ, சரியா கேட்கல. நான் கொஞ்சம் டிரைவிங்ல இருக்கேங்க. முக்கியமான விஷயம் பேசணும். சரி சரி, ஒரு நிமிஷம் அப்படியே லைன்லயே இருங்க. ஹலோ ஹலோ, ஹலோ, நான் சொல்றது கேக்குதா இல்லையா? எனக்கு ஒண்ணு கேட்கல. ஒரு நிமிஷம் அப்படியே லைன்லயே இருங்க. ஹலோ ஹலோ, ஹலோ, சொல்றது கேக்குதா இல்லையா? சரியா கேட்கலங்க. ஹலோ ஹலோ கேக்குதா? ஹலோ, உண்மையிலேயே என் வாய்ஸ் கேட்கலையா இல்ல சிக்னல் கிடைக்காத மாதிரி நடிக்கிறியா? ஹலோ, யார் நீ? உன்கிட்ட எதுக்காக நான் நடிக்கணும்? ஆமா, நீ எங்கிருந்து பேசுற? கூல் பேபி, ஏற்கனவே வெயில் அதிகமா இருக்கு, இதுல நீ எதுக்கு இன்னும் சூடாகுற? கூல் பேபி. ஹலோ, நான் யாருன்னு தெரியாம நீ பேசிட்டு இருக்க. நீ யாருன்னு தெரியாம நான் உனக்கு போன் பண்ணுவனா மித்ரா? உன் பேரை சொன்னதுக்கே இப்படி சாக்கானா எப்படி? இன்னும் முக்கியமான விஷயமெல்லாம் இருக்கு. நீ ஆதிக்கடவுர் பரம்பரைக்கு ஜென்ம விரோதியான நாகபுரி வம்சத்தை சேர்ந்தவ, சரிதானே? யார் நீ? நான் உன்னை பத்தின முழு விவரத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ முழுசா கேட்காம நீ என்ன பத்தி விசாரிச்சிட்டு இருக்கிய மித்ரா? இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? நீ நந்தினியோட கூட பிறந்த தங்கச்சி. நான் சொன்ன டீட்டெயில்லாம் கரெக்டா இருக்கா மித்ரா? இங்க பார், நான் யாருன்னு தெரியாம நீ என்கிட்ட விளையாடிட்டு இருக்க. என் பேரை தவிர நீ என்ன பத்தி சொன்ன எந்த விஷயமும் உண்மை கிடையாது. அப்படிலாம் சொல்லக்கூடாது பேபி. நீ நாகபுரி வம்சத்தை சேர்ந்தவா, நந்தினியோட தங்கச்சிங்கிறதுக்கான அசைக்க முடியாத ஆதாரம் எல்லாம் என்கிட்ட இருக்கு மித்ரா. ஆதாரம் இருக்குன்னு சொல்லி என்ன மிரட்ட பாக்குறியா? அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நான் யாருன்னு தெரியாம நீதான் இப்ப விளையாடிட்டு இருக்க மித்ரா. இப்ப நான் உனக்கு ஒரு சாம்பிள் காட்டட்டுமா மித்ரா? இப்ப நீ புதுசா ஒரு புடவை வாங்கிட்டு வந்தீங்க, கார் பின் சீட்ல வச்சிருந்த அந்த புடவை இப்ப என்ன கண்டிஷன்ல அது இருக்குன்னு கொஞ்சம் பாத்துட்டு வந்து சொல்லு.